வணக்கம். பிரபஞ்சத்தோட அந்த முடிவில்லாத விண்வெளியில் சுழண்டுகிட்டு இருக்கிற கோள்களும் நட்சத்திரங்களும் வெறும் சடப்பொருள் கிடையாதுங்க. அவை ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட அளவிலான மின்காந்த அதிகளையும் கதிர்வீச்சுகளையும் இடைவிடாமல் வெளியேற்றிக்கிட்டே இருக்குது. இந்த பிரபஞ்ச ஆற்றலோட அதிர்வுகள் பூமியோட வளிமண்டலத்தை ஊடுருவி இங்கே இருக்கிற உயிரினங்களோட நரம்பு மண்டலத்திலையும் குறிப்பாக மனித மூளையோட நியூரான்களையும் ரொம்ப நுணுக்கமான தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த அறிவியல் பின்னணியில் துலாம்னு சொல்லப்படக்கூடிய அந்த வளிமண்டல பகுதியில் சூரிய குடும்பக்கோள்கள் சஞ்சரிக்கும் போது அந்த குறிப்பிட்ட அலைவரிசையில் பிறந்த மனிதர்களோட மனோதத்துவ மாற்றங்கள் எப்படி இருக்குங்கிறத ஒரு தர்க்க ரீதியான ஆய்வாக நாம் இப்போ அணுகணும். ஒவ்வொரு செயலையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நேர்மறை ஆற்றலோட குறியீடாக இருக்கிற அந்த பரம்பொருளோட அதிர்வுகளை நம்ம மனதளவிலையும் உடலளவிலையும் உள்வாங்கிட்டு இந்த ஆய்வுக்குள்ளே நுழையலாம். துலாம் ராசியோட ஆளுமைக்கு உட்பட்டவங்க அடிப்படையில் ஒரு சமநிலைப்படுத்துகிற ஆற்றல் கொண்டவங்களாக இருக்காங்க. இவங்களோட மூளை அமைப்பு இயற்கையிலேயே மற்றவங்களுக்கு வழிகாட்டுற ஒரு தலைமைத்துவ பண்பை, அதாவது எக்ஸிக்யூஷன் ஃபங்க்ஷனை ரொம்ப சிறப்பாக வெளிப்படுத்துது. மற்றவங்களுக்கு ஒரு திசைகாட்டியாக இருக்கிற இவங்களோட ஆளுமை திறன்கிறது கோள்களோட கதிர்வீச்சால் தூண்டப்பட்ட ஒரு குறிப்பிட்ட மனோதத்துவ கட்டமைப்பு தான். இவங்களோட வெளித்தோற்றத்தில் தெரிகிற அந்த ஒரு தனித்துவமான கம்பீரம் வெறும் உடல் சார்ந்த விஷயம் மட்டும் இல்லைங்க, அது அவங்களோட தன்னம்பிக்கை மற்றும் உள்மன ஆற்றலோட மின்காந்த வெளிப்பாடு. இவங்களோட வாழ்க்கை பாதைங்கிறது அவ்வளவு லேசானதாக அமைஞ்சாது. பலவிதமான சவால்களையும் கடினமான காலங்களையும் கடந்து வர்றதுக்கு காரணமே இவங்களோட ஆத்ம பலத்தை உறுதிப்படுத்துகிற பிரபஞ்ச ஆற்றல் கொடுக்கிற ஒரு வகையான பயிற்சி தான். இந்த தடைகளை தாண்டும் போது தான் இவங்களோட மூளை செயல்கள் அதிகப்படியான அனுபவ முதிர்ச்சியை பெறுது. எந்த ஒரு சிக்கலான சூழல்லையும் இவங்ககிட்டே இருக்கிற அந்த தெளிவான முடிவெடுக்கும் திறன், அந்த காக்னேட்டிவ் கிளாரிட்டி உண்மையிலேயே ஆச்சரியப்பட வைக்கும். சொந்த வாழ்க்கையில் ஏற்படுற கடுமையான நெருக்கடிகள் இல்லைன்னா மன அழுத்தங்கள் இவங்க ரொம்ப சுலபமாக கையாளுறதுக்கு காரணமே இவங்களோட உணர்ச்சிகள் அதிகபூர்வமான தர்க்கத்தால் கட்டுப்படுத்தப்படுறது தான். ஆனால் அதே சமயம் இவங்களோட நரம்பு மண்டல தூண்டல்கள் சமூக உறவுகளோட பிணைக்கப்பட்டிருக்கு. தனக்கு நெருக்கமானவங்களுக்கு ஒரு பாதிப்புனா அது இவங்களோட சொந்த பாதிப்பை விடவும் அதிகப்படியான அதிர்வுகளை இவங்களுக்குள்ளே ஏற்படுத்துது. இது ஒரு வகையான எம்பத்தி, அதாவது மற்றவங்க உணர்வை உணர்கிற மேலோங்கிய பண்பு. இதனால தான் மற்றவங்களோட துயரத்தை துடைக்க இவங்க தங்களை அர்ப்பணிச்சுக்க தயங்குறதே இல்லை. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரங்க எதிர்கொள்கிற அன்றாட வாழ்வியல் சிக்கல்களை எப்படி ஒரு அறிவியல் பூர்வமான அணுகுமுறையோட கையாளுங்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் நடக்கிற கிரகங்களோட இடமாற்றங்கள் நம்ம மூளைக்கு புதுசாக பாடங்களை கற்றுக் கொடுக்குது. எதிர்மறையான சொற்களும் எண்ணங்களும் உண்மையிலேயே குறைவான அதிர்வெண் கொண்ட ஆற்றல்கள் தான். இது நம்ம உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தியையும் மன வலிமையையும் குறைச்சிடும். அதனால் அந்த மாதிரி எதிர்மறை அதிர்வுகளை தவிர்த்துட்டு ஒரு உயர்ந்த குருவோட இல்லைன்னா வழிகாட்டியோட அறிவுரைகளை ஒரு அறிவியல் நெறிமுறையாக ஏற்றுக்கிறது ரொம்ப அவசியம். சவால்களை ஒரு கஷ்டமாக பார்க்காம உங்களோட திறமையை மெருகேற்றுற ஒரு வாய்ப்பாக நினைங்க. பிரபஞ்சத்தில் இருக்கிற நேர்மறை சக்திகளை உங்களோட மனத்தத்துவ மாற்றத்தின் மூலமாக இருக்கிறது உங்களை வெற்றியோட உச்சிக்கே கொண்டு போகும். இதற்கான வழிமுறைகளையும் ஆற்றல் மாற்றங்களையும் இந்த பதிவில் ஆழமாக அலசுவோம். விண்வெளியோட ஆழத்தில் நடக்கிற கிரகங்களோட இடமாற்றங்கிறது வெறும் தற்செயலான விஷயம் இல்லைங்க, அது பிரபஞ்சத்தோட துல்லியமான கணித சமன்பாடுகளோட வெளிப்பாடு. குறிப்பாக ஒரு மிகப்பெரிய வாயுக்கோளான வியாழன், அதாவது குரு பகவானோட கதிர்வீச்சு பாதையில் ஏற்படுகிற மாற்றங்கள் பூமியோட காந்தபலத்தில் குறிப்பிடத்தக்க அதிர்வுகளை உருவாக்குது. இந்த மின்காந்த மாற்றங்கள் மனித மூளையோட முன்மடல் பகுதியில், அதாவது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸில் மாற்றங்களை ஏற்படுத்தி அதன் மூலயமா ஒருத்தரோட பகுத்தறியும் திறன் மற்றும் முடிவெடுக்கும் ஆற்றலை, அந்த டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸை மேம்படுத்துது. துலாம் மண்டலத்தோட கதிர்வீச்சு புலத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த ஆற்றல் மாற்றம் ஒரு புதிய விழிப்புணர்வை தருது. மார்ச் மாதத்தோட மத்திய பகுதியில் நடக்கிற இந்த கிரக பயிற்சி இல்லைனா வக்ர நிவர்த்திங்கிறது சிதறி கிடந்த ஆற்றல்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு நேர்கோட்டில் செயல்பட ஆரம்பிக்கிறதை குறிக்கிறது. இது உங்கள் சிந்தனை ஓட்டத்தில் இருந்த தடைகளை நீக்கி எதிர்கால திட்டங்களை வகுக்கிறதுக்கு ஒரு தெளிவான பாதையை அமைச்சு கொடுக்கும். வெற்றிங்கிறது தனி மனித உழைப்பால் மட்டும் வரது கிடையாது, அது சரியான வழிகாட்டுதல் மற்றும் முறையான திட்டமிடலோடு ஒரு ஒருங்கிணைந்த விளைவு தான். உலக அளவில் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் உயர்ந்து நிற்கிற சாதனையாளர்களோட வரலாற்றை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பின்னாடி ஒரு நுணுக்கமான வழிகாட்டி, ஒரு மென்டர் இல்லைனா ஒரு வலுவான தர்க்க ரீதியான திட்டம் இருக்கிறதை நாம் புரிஞ்சிக்க முடியும். ஒரு மூளை இன்னொரு மூளைக்கு கொடுக்குற ஆக்கப்பூர்வமான தகவல்கள் நரம்பியல் ரீதியாக புதிய இணைப்புகளை உருவாக்கி இலக்குகளை ரொம்ப வேகமாக அடைய உதவுது. அந்த வகையில் பிரபஞ்சத்தோட ஆற்றல் அலைவரிசைகள் உங்களுக்கு ஒரு கண்ணுக்கு தெரியாத வழிகாட்டியை செயல்பட்டு சரியான நபர்களையும் சரியான வாய்ப்புகளையும் உங்களை நோக்கி இருக்குது. வாழ்க்கையோட சிக்கல்கள் ஒன்றும் தீர்க்க முடியாத முட்டுக்கட்டை கிடையாது, அது உங்களோட மனத்தத்துவ வலிமையை சோதித்து மேம்படுத்துகிற பயிற்சி கலங்கிறதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு வீடியோலும் ஒரு புதிய கற்றல் அனுபவத்துக்கான ஆரம்ப புள்ளி. பிரபஞ்சத்தோட காலச்சக்கரம் சுழலும் போது அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் புது தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நான் எதை கற்றுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு தேடல் உணர்வோட நாளை தொடங்குறது உங்களோட மூளையை அதிகப்படியான தகவல்களை உள்வாங்கிற நிலைக்கு, அதாவது ஹை ரெசெப்டிவிட்டி ஸ்டேட்டுக்கு கொண்டு போகும். முடிவில்லாத எதிர்காலத்தை பற்றின பயம் மனுஷனே முடக்கி போட்டுடும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே ஒரு இலக்கை அடையணுங்கிற அந்த வேகம் இருக்குது பாருங்கள், அது உடம்பில் டோபமைன் மாதிரியான ஊக்கிகளை சுரக்க செஞ்சு சவால்களை எதிர்கொள்கிற ஆர்வத்தை அதிகப்படுத்துது. இந்த உளவியல் தந்திரத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு பாடத்தையும் ஒரு சவாலாக ஏற்றுக்கிட்டு வெற்றி பெறுறாங்க. எதிர்மறையான வார்த்தைகளும் தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிற சூழலும் ஒரு நச்சுத்தன்மை வார்ந்த ஆற்றல் மண்டலங்க.
இதெல்லாம் உங்களோட மூளையோட செயல்திறனை மழுங்கடிச்சு உங்களோட முடிவெடுக்கும் திறனையே சிதைச்சிடும். அதனால் அந்த மாதிரி தாழ்ந்த அதிர்வெண் இருக்கிற இடங்களில் இருந்து உங்களை பாதுகாத்துக்கிறது உங்களோட மன ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம். குருன்னு சொல்லப்படுற அந்த பெரிய கோளோட கதிர்வீச்சுகள் உங்களோட வாழ்க்கையோட இருண்ட பகுதியில் ஒளிபரச் செய்ய போகிற இந்த நேரத்தில் நீங்கள் கற்றுக்கிட்ட பாடங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி முன்னேறணும். பிரபஞ்சத்தோட விதிகளுக்கு உட்பட்டு தர்க்க ரீதியான சிந்தனையோடும் விடாமுயற்சியோடும் செயல்படும் போது இந்த மின்காந்த மாற்றங்கள் உங்களை ஒரு வெற்றியாளராக மாற்றுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. மனுஷ உடலோடு நரம்பியல் மையங்களை கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த 2 புருவங்களுக்கும் நடுவில் இருக்கிற நெற்றி பகுதி வெறும் தசை பரப்பு மட்டும் இல்லைங்க. அது பீனியல் சுரப்பி மற்றும் நரம்பு மண்டலத்தோட முக்கிய சந்திப்புகள் இணைகிற ஒரு கேந்திரமான புள்ளி. அறிவியல் ரீதியாக இதை சொல்லணும்னா மனுஷனோட கவன குவிப்பு மையம்னு சொல்லலாம். இந்த புள்ளியில் அழுத்தம் கொடுக்கறதோ இல்லைனா குங்குமம் சந்தனம் மாதிரியான இயற்கை தாது பொருட்கள் பூசுறதோ அந்த இடத்துல இருக்கிற நரம்பு முனைகளை தூண்டி மூளையோட சிந்திக்கும் திறனை ஒருநிலைப்படுத்தும். ஒரு மனுஷனோட பார்வை, சுவாசம், அறிவுசார் செயல்பாடுகள் எல்லாமே ஒரு புள்ளியிலே இணைகிற இந்த இடமானது பிரபஞ்ச ஆற்றலை உள்வாங்கிற ஒரு ஆண்டனா மாதிரி செயல்படுது. துலாம் ராசியோட மின்காந்த அலைவரிசையில் இருக்கிறவங்க தங்களோட சிந்தனை ஆற்றலை இந்த மையப்புள்ளியில் நிலைநிறுத்தும் போது அவங்களோட உள்மன வலிமை பல மடங்கு அதிகமாகிறதோட முடிவெடுக்கும் வேகமும் துல்லியமும் ஒரு புது எல்லையை தொடும். இப்போ வான்மண்டலத்தில் குரு பகவானோட கதிர்வீச்சு பாதையிலே ஏற்படுகிற நேர்கோட்டு மாற்றம் துலாம் ராசிக்காரங்களோட 9ஆம் வீட்டோட அதிர்வுகளை தீவிரப்படுத்துது. கடந்த காலங்களில் உங்களோட ஹார்மோன் சமநிலையும் அதனால் உங்களோட செயல்பாடுகளில் இருந்த ஒருவித மந்தநிலையும் இப்போ மாற ஆரம்பிக்குது. இதுவரைக்கும் உங்களோட மூளையோட நரம்பியல் கடத்திகள், அதாவது நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ், சில குறிப்பிட்ட இலக்குகளை அடையிறதுல தடைகளை சந்திச்சிருக்கலாம். ஆனால் இப்போ அந்த தடைகள் எல்லாம் உடைக்கப்பட்டு உங்களோட சிந்தனை செயல் வடிவம் பெற தயாராக இருக்குது. எதையும் வெளிப்படையாகவும் வேகமாகவும் பேசுகிற உங்களோட இயல்பான குணம் இப்போ தர்க்க ரீதியான முதிர்ச்சியையும் பெறுது. நீங்கள் எதையாச்சும் சாதிக்கணும்னு பிளான் பண்ணி இருந்தீங்கன்னா அந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு இதுவே மிகச்சரியான உயிரியல் மற்றும் பிரபஞ்ச தருணம்ங்க. இந்த ஆற்றல் மாற்றமானது உங்களோட சமூக உறவுகள்லையும் ஒரு வடிகட்டியாக, அதாவது ஃபில்டராக செயல்பட போகுது. உங்களோட வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற எதிர்மறை நபர்களை உங்களோட ஆழ்மனம் தானாகவே கண்டுபிடிச்சு அவங்களை உங்கள் வாழ்க்கையில் இருந்து விலக்கி வைக்கும். அதே சமயம் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நண்பர்களோட சேர்க்கை அதிகமாகும். இது உங்களோட மூளையில் புதிய நம்பிக்கையை தூண்டுற ஆக்சிடோனின் மற்றும் செரடோனின் மாதிரியான மகிழ்ச்சி ஹார்மோன்களோட சுரப்பை அதிகப்படுத்தும். பிரபஞ்சம் உங்களோட ஆழ்மனதில் ஒரு மின்னல் மாதிரியான ஒரு புதிய யோசனையை விதைக்கப் போகுது. அது ஒரு சின்ன யோசனை உங்கள் வாழ்க்கையோட திசையை மாற்றக்கூடிய வலிமை கொண்டதாக இருக்கும். உங்களோட மன அழுத்தத்தை குறைச்சி நரம்பு மண்டலத்தை சீரமைக்க ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் கொண்ட தியான முறைகளை இல்லைனா ஒரு அமைதியான சூழலில் கொஞ்சம் நேரத்தை செலவிடுறது ரொம்ப அவசியம். குறிப்பாக அதிகப்படியான நேர்மறை ஆற்றல் இருக்கிற இடங்களுக்கு போய் அங்கே இருக்கிற அதிர்வுகளை உள்வாங்கிறது உங்களோட உடம்போட மின்காந்த புலத்தை, அந்த பயோமேக்னட்டிக் ஃபீல்டை வெளிப்படுத்தும். ஒவ்வொரு வாரமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மனசை ஒருநிலைப்படுத்தி பிரபஞ்சத்தோட பேரட்டலை நோக்கி உங்களோட தேடலை தொடரும் போது உங்களோட எண்ணங்கள் எல்லாம் ஒரு வலுவான காந்த விசை மாதிரி செயல்பட்டு நீங்கள் விரும்பின வெற்றிகளை உங்களை நோக்கி இழுக்க ஆரம்பிக்கும். உங்களை சுற்றி இருந்த தேவையற்ற சிக்கல்கள் எல்லாம் இந்த ஆற்றல் பெருக்கத்தால் தானாகவே விலகியோடும். இனி வர காலம் உங்களோட சிந்தனைக்கும் செயலுக்கும் நடுவில் ஒரு அறிவியல் ரீதியான ஒருங்கிணைப்பு ஏற்பட்டு நீங்கள் நினைச்ச இலக்குகளை ரொம்ப சுலபமாக அடைகிற ஒரு பொற்காலமாக அமைய போகுது. வாழ்க்கையில் பல தொல்லைகள் வரும், மன அழுத்தங்கள், வருத்தங்கள் வரும். இதெல்லாம் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களால தான் வரும். நல்ல சக்தி அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க. அதனால் கெட்ட சக்தியை பற்றி நீங்கள் யோசிக்கவே கூடாது. நல்லவர்களோட பேசுங்க, நல்லதையே பேசுங்க, நல்லதையே நினைங்க. இது நல்லதே நடக்கும். வாயிலிருந்து வர வார்த்தைகளை விட மனசில் நினைக்கிற எண்ணங்களுக்கு பலம் அதிகம். அந்த எண்ணத்தை அறிஞ்சவன் தான் இறைவன். எண்ணத்தில் நல்ல விதிகளை போடுங்க. நிச்சயமாக உங்களோட எண்ணம் போலவே உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும். வாழ்க்கையில் முன்னேற எதிர்நீச்சல் போடும் துலாம் ராசிக்கார அன்பர்களே, இந்த மாதம் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. முயற்சிகளில் வெற்றி கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் வரலாம். ஆனால் அதை நினச்சி நீங்கள் பயப்பட வேணாம். மனசில் தெளிவு உண்டாகும். ஆக்கப்பூர்வமாக எதையும் செய்கிற எண்ணம் வரும். அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லதுங்க. தொழில் வியாபாரம் சம்மந்தப்பட்ட லெட்டர் விஷயங்களில் அனுகூலம் உண்டாகும். பிஸ்னஸை விரிவுபடுத்துறதுக்கான பிளான்கள் தோன்றும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ட்ராவல் பண்ணுறதுனால கொஞ்சம் அலைச்சலை சந்திக்க வேண்டி வரும். மேலதிகாரிகள் சொல்கிறதை எதிர்த்து பேசாமல் அனுசரித்து போகிறது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லதுங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாம் விலகிடும். தெளிவான முடிவுகள் மூலமாக நன்மைகள் நடக்கும். கணவன் மனைவி ஒருவரையொருவர் புரிஞ்சுக்கிட்டு எதையும் மனசை விட்டு பேசி செய்கிறது நல்லது. பிள்ளைகளோட ஹெல்த்தில் அக்கறை காட்டுங்க. குடும்ப வருமானம் அதிகமாகும். பெண்களுக்கு எதையும் ஆக்கப்பூர்வமாக செஞ்சு வெற்றி கிடைக்க போகுதுங்க. மனசில் இருந்த குழப்பம் எல்லாம் போயிட்டு தெளிவு பிறக்கும். கலைத்துறையினருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாகும். இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக முடியும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். உங்களோட லேட்டன்ட் அதிகமாகும். நண்பர்களோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவங்க எதையும் கொஞ்சம் கவனத்தோடு பண்ணுறது நல்லது. ஈஸியாக முடிஞ்சிடும்னு நினைக்கிற காரியம் கூட லேட் ஆகலாம். கவர்மெண்ட் மூலியமாக நடக்க வேண்டிய காரியங்களில் சாதகமான ரிசல்ட் கிடைக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர் கேட்டு சொல்கிறதையும் நடக்கிறதும், பாடங்களில் இருக்கிற சந்தேகங்களை அப்பப்போ கேட்டு தெரிஞ்சுக்கிறதும் வெற்றிக்கு உதவும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது தான் நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கே துளி கூட இடம் கிடையாதுங்க. துலாம் ராசி மண்டலத்தில் இருக்கிற வெவ்வேறு நட்சத்திர பிரிவுகளோட ஆற்றல் அதிர்வெண்களை பார்க்கும்போது ஒவ்வொரு பிரிவினருக்கும் அவங்க அலைவரிசைக்கு ஏற்ற மாதிரி தனித்துவமான மாற்றங்கள் நடக்குது. முதல்ல சித்திரை நட்சத்திரத்தோட 3ஆம் மற்றும் 4ஆம் பாதங்களில் பிறந்தவங்கள ஆரஞ்சு பார்த்தா,
இந்த நேரத்தில் மற்றவங்களோட அட்வைஸை விட உங்களோட அறிவுக்குப்பட்ட முடிவுகளுக்கே முக்கியத்துவம் கொடுங்க. மற்றவங்களை முழுசாக நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களோட நரம்பு மண்டலத்தில் தேவையற்ற அழுத்தத்தை உண்டாக்கலாம். வேலை சம்மந்தமாக சின்ன சின்ன சிக்கல்கள் வந்தாலும் உங்களோட ப்ராப்ளம் சால்விங் டேலண்ட்டை வச்சு அதை முறியடித்து முன்னேறுவீங்க. ஆஃபீஸில் எந்த வேலைக்கு முன்னுரிமை கொடுக்கறதுங்கிறது ஒரு கன்ஃபியூஷன், அதாவது டெசிஷன் ஃபேட்டிக் வரலாம். அதனால் டைம் மேனேஜ்மெண்ட்டே கரெக்டாக பார்த்துக்கோங்க. ரொம்ப நாள் காத்துக்கிட்டு இருந்த வேலை, சரியான லைஃப் பார்ட்னர், குழந்தை பாக்கிய மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கான பாசிட்டிவ் சூழல் இப்போ கணிஞ்சிருக்கு. பண விஷயத்தில் உங்களோட கை ஓங்கி இருக்கும். அதனால் சேமிப்பை பற்றி யோசிக்கிறது உங்களோட ஃப்யூச்சருக்கு நல்லது. அடுத்ததாக சுவாதி நட்சத்திரத்தோட அலைவரிசையில் இருக்கிறவங்களுக்கு ஃபேமிலிக்குள்ளே சின்ன சின்ன எமோஷனல் போராட்டங்கள் வர வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களோட மூளையோட உணர்ச்சி பகுதியான அமிக்டலாவை தூண்டுற மாதிரியான தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே கருத்து வேறுபாடு வரும்போது உங்களோட ஈகோவை விட்டு கொடுத்து போனீங்கன்னா உறவுகளில் ஒரு பேலன்ஸ், அந்த ரிலேஷன்ஷிப் ஈக்குலிபிரியம் உண்டாகும். ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ராமிஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருங்க. ரொம்ப நாளாக முடியாமல் இருந்த கவர்மெண்ட் பேப்பர்ஸ், பணப்பரிமாற்றம் எல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமாக முடியும். ஒரு காலத்தில் உங்களை வேணாம்னு சொன்னவங்க உங்களோட இந்த வளர்ச்சியை பார்த்துட்டு உங்களை நோக்கி வருவாங்க. கடனாக இருந்த நிலை மாறி மற்றவங்களுக்கு உதவி பண்ணுற அளவுக்கு நீங்கள் உயர்றது உங்களோட தன்னம்பிக்கையை தூண்டுற ஹார்மோன்களை இன்க்ரீஸ் பண்ணும். விசாக நட்சத்திரத்தோட முதல் 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது சில ப்ராக்டிக்கல் சிக்கல்கள் வந்தாலும் உங்களோட புத்திசாலித்தனத்தால் அதை சமாளிச்சிடுவீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க படிப்பில் காட்டுற முயற்சி அவங்க மூளையோட அறிவுசார் பகுதியான செரிப்ரம்மை இன்னும் ஷார்ப்பாக்கி காம்படிஷனில் வெற்றியை தரும். ஆஃபீஸ் பொறுப்புகள் அதிகமாகிறது உங்களோட டேலண்ட்டுக்கு கிடைச்ச அங்கீகாரம் தான். இது உங்களை பெரிய பதவிக்கு கொண்டு போகும். தடைகளை தாண்டி மன வலிமை கிடைக்கிறதுக்கு குலதெய்வ வழிபாடு ஒரு சூப்பர் சைக்கலாஜிக்கல் ஃபில்டராக இருக்கும். ஒரு சின்ன தீபத்தை ஒத்து பார்த்து மெடிடேஷன் பண்ணுறது உங்கள் கான்சன்ட்ரேஷனை அதிகப்படுத்தும். சூரிய வெளிச்சம் உங்கள் மேல்படுற மாதிரி பார்த்துக்கோங்க. அது உங்களோட செல்களுக்கு புத்துயிர் கொடுத்து நெகட்டிவ் எஃபெக்டை குறைக்கும். இந்த ஆய்வோட முடிவாக நான் சொல்ல வர்றது என்னென்னா, உங்களோட இருண்ட பக்கங்களை வெளிச்சமாக்க எளிய சமூக உதவிகளை ஒரு பரிகாரமாக செய்யலாம். வயசானவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள். அது உங்களோட மூளையில் ஆல்டிசம் அப்படிங்கிற பிறநலம் பேணும் பண்பை தூண்டி உங்களுக்குள்ள ஒரு ஆழமான நிம்மதியை கொடுக்கும். இது கர்ம வினைகளை சரி பண்ணுறதுக்கான ஒரு லாஜிக்கலான வழி. வானத்தில் கிரகங்களோட மூவ்மெண்ட் நமக்கு சாதகமாக மாறிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் உங்களோட அறிவு, பிளான், பாசிட்டிவ் எண்ணங்கள் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து செயல்பட்டிங்கன்னா நீங்கள் நினச்சதே அடையிறது உறுதி. துலாம் ராசிக்காரங்க தங்களோட சொந்த முயற்சிகளாலையும் பிரபஞ்ச தூண்டலாலையும் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி போகிறதை தான் இந்த ஆய்வு சொல்லுது. நம்பிக்கையோட பயணத்தை தொடருங்க. வெற்றி உங்களோட அறிவுபூர்வமான செயல்களில் தான் ஒளிஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம்.